நீங்க சந்திச்சீங்க, அந்த குழந்தைங்க எப்படி உங்ககிட்ட? கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரிமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி, இந்த என்சிஐயுன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் வந்து தொட்டு இருக்காரு. அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவரை அப்படி தான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர்